வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த மாதிரி ஒரு போஸ்டர், இது பொண்ணு இது பையன். ஆனா இந்த பையன் அவங்க ஹஸ்பண்ட் கிடையாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? உங்க பேரு தம்பி? சத்திவேல். எதுக்காக வந்தீங்க? முனியமலை லவ் பண்ணியிருந்தேன். எப்படி அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு? ஆனால் அவங்க ஸ்கூல் போயின்னு வந்துருந்தாங்க. ஸ்கூலுக்கு போறது பொண்ணு. ஓ அப்படியா விஷயம்? எத்தனாவது படிச்சுட்டு இருந்தாங்க? மேடம் அப்போ வந்து 9th படிச்சுன்னு இருந்தாங்க மேடம். கோயில் கழிச்சு போய் தாலி கட்டணும். கோயில்ல போய் தாயல் கட்டினீங்களா? எத்தனை வயசு குழந்தைக்கு? மேடம் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணும் தெரியுமா? முட்டிக்கு முட்டி தட்டணும். பெரிய சண்டீரு. கோயில்ல போய் தாலி கட்டினீங்களா? ஆமாம் மேடம். தாலி கட்டிட்டு அப்பா அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு இதாச்சு. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தோம். அப்படி இப்படி இருந்தோமா? ஆமாம் மேடம். அதுக்கப்புறம் கன்சியூம் எப்படி அப்படி இப்படி இருப்பாங்க வீட்ல இருக்கிறது பொண்ணு? அது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி இருந்தோம் மேடம். எப்படி? எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சுதான் கேட்டுக்கிட்டே இருக்காயா கேள்வி. அப்பா அம்மா கன்சியூம் ஆனாங்க. சரி அது நான் கழிச்சு சொல்லிட்டோம். சரி அவங்க கழிக்கல. சரி அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் பெங்களூரில் வேலை இருக்குன்னு சொல்லி அழைச்சின்னு போனாங்க. ஆஹா 4 மாதம் கழிச்சு வந்தேன். மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. யாருக்கு? முனியம்மாளுக்கு. சரி அதுக்கப்புறம் நான் எதுவும் பேசல மேடம். மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே நான் சைலண்ட் ஆகிட்டேன். என்னடா பிலிம் காட்டுறீங்க? வீட்டில் இந்த பையனை போய் போட்டோ பிடிச்சி ஃப்ரெண்ட்ஷிப் போட்டோ பிடிச்சிருக்காங்க. இந்த பையன் அந்த போட்டோ எடுத்து யூடியூப்லாம் போட்டு விட்டுக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எதுக்குப்பா போட்டோ எடுக்கணும்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நெட்டில் போட்டு விட்டு அப்புறமா பேனர் அடிச்சு பழம் அங்கங்கே போஸ்ட் ஒட்டி விட்டு அசிங்கமாக யூடியூப்லாம் அமுச்சு போட்டோ அமுச்சு விடுறது. உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் தான் போஸ்ட் அடிச்சான்னு? ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. ஏன்னா போட்டோ வந்து இவங்ககிட்ட தான் மேடம் இருக்குங்க, யாருக்கிட்டும் கிடையாது மேடம். என்கிட்ட போட்டோவே இல்லை மேடம். அவங்களே வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. கேளுங்க மேடம். ஏன் உனக்கு இந்த வேலை? ஃபோன் பண்ணிவிட்டு ஏய் உன்னுடைய பொண்ணு எனக்கு தான் நீ பிறந்தது அப்படி இப்படி அசிங்கமெல்லாம் பேசியிருக்கிறான் மேடம். இல்லை மேடம் அந்த மாதிரிலாம் எதுவும் பேசல மேடம். டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. எதுக்கு அவரை கூப்பிட்டு தொந்தரவு பண்ற போன்ல? மேடம் ஆளுங்களை வச்சு அடிக்கிறாங்க. ஃபாலோ பண்ணுவாங்க மேடம். நான் என்ன மேடம் பண்ணேன்? ஆளுங்களை என்ன அனுப்பணும் மேடம்? என்னடி சொல்ற? விவரமா சொல்ல எப்படி பழக்கம்னு. பெட்ரோல் பங்கில் போவோம் மேடம். பெட்ரோல் போடுவேன். அப்போ அவனும் பேசுவான், நானும் பேசுவேன். அப்படிதான் எனக்கு அவனே தெரியும். அவ்வளவுதான் பழக்கம். அவ்வளோதான் மேடம். வேற எந்த விதமான பழக்கம் இல்லை. எதுக்கு அவரோட போட்டோ எடுத்துக்கிட்டீங்க நீங்க? ஏதோ ஒரு ஃப்ரெண்டாக எடுத்துக்கணும் மேடம். தெரியாம எடுத்துக்கினேன். என்ன ஏன்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? என்கிட்ட என்ன சொன்னா கொஞ்சம் சொல்ல. அவங்கள்ட்ட ஸ்கூல் போகும்போது இருந்தே பழக்கம். இவன் எனக்கு 3 மாசமா தான் இவன் தெரியும் மேடம். அதுக்கு முன்னாடி இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. என்னடா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். ஃபோன்ல பேசுவாங்க மேடம் எல்லாமே. போன்ல தாலி கட்டினியா? ஃபோன்ல எல்லாமே கோயில் கூட்டு போய் தான் கட்டணும். எந்த கோயில்? முருகன் கோயில் மேடம். எந்த முருகன் கோயில்? எங்க ஊருக்கு கிட்ட தான் ஆச்சு. எந்த ஊரு? எட்ரப்பள்ளி மேடம். கேள்வி கேட்கறது ஈஸி. ஒவ்வொரு கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. உயிர் சேஃப்டி தான் வேணும் மேடம். ஆளுங்க அனுப்புறாங்க மேடம். எனக்கு அது கூட பிரச்சனை இல்லையா? நீ உயிர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவர் பொண்டாட்டியோட போட்டோ வச்சுட்டு சுத்திட்டு இருந்தா ஆள் அனுப்பாம என்ன பண்ணுவாங்க? புரியுதா? இப்ப எப்படி போட்டோ வந்தது? மேடம் அப்போ வச்சிருந்த போட்டோ மேடம். அப்ப நீ போட்டோ வச்சிருக்கல? மேடம் Facebookல போட்டு இருக்காங்க மேடம். Facebookல பார்க்க சொல்லுங்க மேடம். யார் போட்டோல? போட்டு தான் வந்தோம் மேடம், யாருமே கிடையாது. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. ஐபி அட்ரஸ் போய் கண்டுபிடிச்சாச்சு யார் போட்டுருக்காங்கன்னு. கண்டுபிடிங்க மேடம். பண்ணியாச்சு. யார் மேடம்? நீ தான் போட்டுருக்க. சத்தியமா நான் போடல. நீ தான் போட்டுருக்க. இல்ல மேடம் நான் போடல. என்கிட்ட எல்லா டீடைல்ஸ் இருக்கு. மாட்னாடா மான. ரொம்ப ஸ்மார்ட் நினைச்சு ஏதோ பேசிட்டு இருக்க கூடாது. எல்லாம் பார்த்து சைபர் கிரைம்ல பேசி அத்தனை ஐபி அட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். மாமா கோவம் வந்துருச்சு. ஏன் இப்படி எல்லாம் பண்ண? ஆள் அனுப்புறாங்க மேம் அடிக்கிறது. அதுக்கு நீ இப்படி பண்ணுவியா? உன் அக்கா தங்கச்சியோட போட்டோ நெட்ல போட்டு நீ சும்மா இருப்பியா? போஸ்டர் அடிச்சு போட்டா சும்மா இருப்பியா? சாம்பார் ஆப் எனக்கு. என்ன பாசம்? எலி மருந்த சாப்பிட்டேன், கழுத மருந்த சாப்பிட்டேன்னு அப்புறம் லவ் பண்ண பொண்ணோட போட்டோ எடுத்து நெட்ல போட்டு விடுறது. இதுதான் உங்க லவ். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னேன். ஃப்ரெண்ட் ஒட்ட சொன்னாரு. ஃப்ரெண்ட் ஒட்டிட்டாரு. நான் வேலையில தான் இருந்தேன். அவன் தான் ஒட்டினான். அத்தனை பேரும் சேர்ந்து உள்ள போன பாருங்க. உண்மையை பேசு. அதுதான் மேடம் பெட்ரோல் பங்க்ல போகும்போது அப்படிதான் பேசி பழகணும். பழகிடுச்சு. ஏன் உனக்கு அப்படி ஒரு ஆசை? புருஷன் இருக்கார்ல மேடம். நான் உங்ககிட்ட தப்பாலாம் எதுவுமே பேசல மேடம். சிரிக்கிறானி. வெக்கமா இல்ல? நான் வேணா சத்தி பார் புரிஞ்சுக்கோ கொஞ்சமாச்சு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. உனக்கு வேற பொண்ணே இல்லையா? என்ன தவிர இல்ல. எனக்கு நீ தான் வேணும். நீ தான் வேணும். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். சாவு சாவும்ல. கேஷுவலா பழகினது அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சா? ஆமாங்க மேடம். உனக்கே அப்படி ஒரு ஆசை வந்ததுப்பா? கல்யாணம் ஆன பொண்ணு தெரியாதா? இல்ல மேடம் அவங்க அந்த மாதிரிலாம் பழகல. அவங்க பேசும்போதே உங்கள்ட்ட உன்னை விருப்பப்பட்டு தான் பேசினாங்க. ஆமா மேடம். சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? 6 மாசம் வந்து தெரியும். 6 மாசமா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் எதுக்கு இந்த 11 வருஷம் எல்லாம் சொல்றேன்? எதுக்கு இப்படி போய் சொல்றீங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இந்த பையனை நம்ம குறை சொல்றான். அவன் ஏன் அப்படி நடந்துக்கிறான்? எதனால நடந்தான்? அவனுடைய ஏமாற்றம். அவன் ஏமாந்து போயிருக்கான். அந்த கோவத்துல அவன் அப்படி பண்றான். இதுக்கு இந்த பொண்ணு கூட பார்த்துட்டோம் மேடம். கல்யாணம் பண்ணிக்க ஏற்படாதான் இருந்தோம். இவங்க ஆள் அனுப்புறதுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்தேன் மேடம்.
விதி ஏன் கூட வந்து விளையாடுது. நீ இப்படி எல்லாம் பண்ண ஆள் அனுப்பாம அவர் என்னப்பா பண்ணுவாரு? நீ யோசிச்சு பாரு, நீ கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டி யாராவது இப்படி பண்ணா நீ சும்மா இருப்பியா? செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள நெட்ல போடுறது, போஸ்ட் அடிக்கிறது எல்லாம் ஏன் பண்ண? இல்லை மேடம், பசங்க ஒட்டி இருந்தாங்க மேடம், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து இது பண்ணிட்டு மேடம் நான் திருப்பி பசங்க ஓட்டினா கோவம் வந்துடும் எனக்கு. திரும்ப திரும்ப பேசுறேன். நீ சொல்லாம, நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்காம யாருமே எதுவுமே பண்ணல. இல்லை நீ அதுக்கப்புறம் இன்னும் போய் சொன்னேன்னா அத்தனை பேரையும் தூக்க வேண்டியிருக்கும். இல்லை சொல்லு. மேடம், ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. எப்படி நீங்க பிரிஞ்சீங்க? மேடம் இவன் டெய்லியுமே குடிச்சிட்டு வந்து கார்மெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி பிரச்சனை பண்ணினே இருப்பான். வண்டியை பிடிங்கி வச்சுக்குவான், விடவே மாட்டான், வழியே விட மாட்டான் மேடம் அவன். இல்லை மேடம், கார்மெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அதிகமாக நான் போனது இல்லை மேடம். அன்னைக்கு ஒன்றா தான் போனோம் மேடம். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. இப்ப நீ ஹாப்பியா இங்க இருந்து போகணும், எந்த பிரச்சனையும் இல்லாம அவளை பத்தி மறந்து போய் இப்ப மாதிரி கிழிச்சு குப்பையில போட்டுட்டு நீ போகணும். அதுக்கு நான் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லு. ஆணியா புடுங்க வேணாம். இத சொல்லி நீங்க அவங்களை தொந்தரவு பண்ண மாட்டீங்களா? கேட்டு பாருங்க, முன்னாடியே இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. எங்க வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப நல்லவங்க மேடம். அதனால தான் இப்படி பண்ண. அந்த மாதிரி எல்லாம் இல்ல மேடம். ஐயோ எல்லாமே அவன் பேசுனது எல்லாமே எங்க வீட்டுக்காரருக்கு சொல்லி இருக்கனா இல்ல கேளுங்க மேடம். எதுக்கு உனக்கு இந்த வேலை? தெரியாம புள்ளைய பார்த்தோமா, வேலைக்கு போனோமா, குடும்பத்தை பார்த்தோமான்னு இருக்காம ரொம்ப தப்புங்க. டெய்லியும் என்ன டார்ச்சர் பண்ணுவான், அவன் பின்னாடியே டார்ச்சர் பண்ண வருவான். மாட்டான். நீ இடம் கொடுக்காம அவன் அந்த மாதிரி பண்ணிருக்கவே மாட்டான். மேடம், நான் எந்த டார்ச்சரும் அக்கா பண்ணல மாதிரி மேடம். தான் அவனை பாத்துப்பான். நீ தம்பி மாதிரி பேசியிருந்தானா அவன் அக்கா மாதிரி தான் பாத்துப்பான். கரெக்டா சொன்னீங்க. பெத்து வளர்த்து பெத்தவங்க இருக்காங்க, அவங்கள உட்கார வச்சு சோறு போடாம எவ்வளவு ஒருத்தி சொன்னாங்கிறதுக்காக விஷத்தை குடிச்சேன்னு சொல்றியே? முட்டாள்தனம் இல்ல அது? திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. நான் அவனை குடிக்க சொல்லவே இல்லை மேடம். நீ என் கூட பேசலன்னா நான் மருந்து குடிச்சு செத்துருவேன்னு சொன்னான். நீ சட்டா சாவு எனக்கு என்ன அப்படின்னு நான் தான் சொன்னேன் மேடம். அப்படிதான் சொன்னீங்க. நான் அப்படிதான் சொன்னேன் மேடம். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க. கேட்டுருவேன். ம்? நீ அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்க. கேட்கிறேன் மேடம். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. சாரி சக்திவேல். சக்திவேலுங்க பாரு, இனிமேட்டு என் வாழ்க்கையில நீ வராத சரியா? நீ யாரோ நான் யாரோ, இனிமேட்டு என்னை நீ பார்த்தா கூட பேசாத, நானும் உன்னை பார்த்தா கூட பேசுறதில்ல. சார் ஃபேஸ்புக்கில் போட்டு ஷேர் பண்ணதில்லை சார். இனிமே அது மாதிரி எதுவுமே தவறு பண்ணாம இதுமாதிரி எதுவுமே பண்ணுறது. நீ பாத்துக்கோ, சரியா? ஓகே. சோலி முடிச்சு. அவன் போஸ்ட் அடிச்சதுக்கு, ஃபேஸ்புக் பண்ணதுக்கு பெயில் இல்லாம உள்ள போற அளவுக்கு பனிஷ்மென்ட் வாங்கி கொடுக்கலாம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? வேணா விடுங்க மேடம், அவனுக்கு மேரேஜ் ஆகிட்டு அவனுக்கு நல்லபடியாக பழகிட்டோம். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். என்ன மனுஷன்? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.